இறங்கி அடிக்க தயாராகும் மோடி. பாரத பிரதமர் நரேந்திர மோடியே நேரடியாக இறங்கி அடிக்க ஆரம்பிப்பார் என்று திமுக சற்று கூட எதிர்பார்க்கல. எதிர்பாராத நேரத்தில் மோடி அடித்த தாக்குதல் திமுகவை நிலைக்குலைய செய்திருக்கு. மோடியின் போர்ப்படை தளபதியான அண்ணாமலை அவர்களையே இதுவரை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் 2 திராவிட கட்சிகளும் இனி மோடியே இறங்கி அடிக்க ஆரம்பித்து விட்டால் என்ன செய்வது என்ற ரீதியில் பதறி போயிருக்காங்க. நேற்று மோடி போட்ட அந்த ஒற்றை ட்வீட் தான் ஒட்டுமொத்த திராவிட கூட்டத்தையும் கதற விட்டு கொண்டிருக்கு. தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகள் அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகிறது என்ற நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார் மோடி. இனி மக்கள் திமுகவை ஆதரிக்கும் மனநிலையிலேயே இல்லை என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை தேசிய அளவிலான சித்தாந்த எதிரியான காங்கிரஸை வெளுத்து வாங்குவதில்தான் மோடி கொஞ்சம் பிஸியாக இருந்தார். இந்த அள்ளு சில்லு திராவிட கூட்டத்தை எல்லாம் இதுநாள் வரை அவர் பெரிய அளவில் கண்டு கொள்ளாம தான் கடந்து போனாரு. ஆனால் அவர் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார் என்பதை ஏதோ அவர் பயந்து கொண்டிருக்கிறார் என்ற ரீதியில் இவங்க பாவம் நினைச்சிட்டாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் சனாதன தர்மத்தையே ஒழிப்போம் என்று பேச ஆரம்பித்து விட்டாங்க. இனி மோடி விடுவதாக இல்லை. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டவுடன் தன்னுடைய பிரச்சாரத்தை தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இருந்து தொடங்க இருக்கிறார் மோடி. நேற்று கோயம்புத்தூரில் பாரத பிரதமருக்கு கிடைத்த வரவேற்பு அளப்பரியது. இன்று சேலத்தில் மோடி அவர்களுக்கு கிடைத்த ஆர்ப்பரிப்போ வரலாறு காணாதது. பாஜக கிராமம் முதல் நகரம் வரை பட்டி தொட்டி எல்லாம் வேரூன்றி ஆழமாக கால் படித்து இருக்கு என்பதற்கு இதைவிட வேறென்ன சான்று இருக்க முடியும்? மலரவே மலராது என்று இவர்கள் நினைத்து கொண்டிருந்த தாமரை எப்படி தமிழகத்தில் பூத்து குலுங்குகிறது என்பதை இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டும். மோடி அவர்கள் கூறியது போல மக்கள் தயாராக இருக்காங்க. 10 வருட காலம் காங்கிரஸ் ஆட்சியையும் பார்த்துட்டாங்க. 10 வருட காலம் மோடியின் பொற்கால ஆட்சியையும் பார்த்துட்டாங்க. இனி இந்தியாவின் முன்னேற்ற பாதையில் தமிழகத்தின் பங்கு இருக்க வேண்டும் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். வரலாறு காணாத வெற்றியை பதிவு செய்ய போகும் மோடியின் 3வது ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் பங்கு அளப்பரியதாக இருக்க போகுது. மோடியை வெற்றி பெற வைக்க தமிழகம் அள்ளி கொடுத்தது என்று வரலாறு நாளை பேசும். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி.